ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவரை வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். காலிஃப்ளவர்னு சொன்னோடனே நம்ம ஞாபகத்துக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி செய்வோம், அப்புறம் கோபி மஞ்சூரியன் செய்வோம். இந்த மாதிரி ஒரு சில ரெசிபி தான் நம்ம வந்து காலிஃப்ளவரை வச்சு ஸ்நாக்காக நம்ம செய்வோம். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி அந்த மாதிரிலாம் ஸ்நாக் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நல்லா டேஸ்டியாக ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ காலிஃப்ளவரை வச்சு நல்ல ஒரு அட்டகாசமான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று வாங்கிட்டு வந்து அதில் பாதி காலிஃப்ளவர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிற காலிஃப்ளவரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வெயிட் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து லைட்டாக இப்போ சூடு ஏறி இருக்குது. இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், உப்பு கொஞ்சமாக சேர்த்துடுறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். எப்போவுமே காலிஃப்ளவர் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் எடுத்து சமைக்கணும். ஒருவேளை காலிஃப்ளவருக்குள்ளே பூச்சி புழு எதுனா இருந்ததுன்னா அதெல்லாம் வெளில வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சிருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நான் இதில் சேர்த்துடுறேன். தீ ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி எடுத்துடலாம் தண்ணி இல்லாமல். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதே சமயத்தில் சூடு நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு காய் துருவுறதை எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி காலிஃப்ளவரை துருவி எடுத்துக்கலாம். எடுத்திருந்த எல்லா காலிஃப்ளவரையுமே நான் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் தான் இருந்த மாதிரி இருந்தது. துருவினதுமே எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள் பார்க்க. நான் வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு. 4 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு நார்மலாக இல்லை பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு இருந்தால் 2 எடுத்துக்கோங்க போதும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கையும் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றுனதுமே தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து காயக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது கருகிடும். 1/2 ஸ்பூன் இல்லைனா 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்றது போல். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தீ வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றுனதுமே இந்த மசால் பொருள் எல்லாமே சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா ஃபுல்லாக வச்சுக்கிட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வெறும் மிளகாய்த்தூள் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து முன்னாடியே உப்பு சேர்த்துட்டேன். ஒரு உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரோடு சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டேன். கலந்து கொடுத்துட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏற்கனவே நம்ம வந்து காலிஃப்ளவரை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு தண்ணியில் நல்லா குக் பண்ணி தான் எடுத்தோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா 3/4 பாகத்துக்கு காலிஃப்ளவர் வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணியிருக்கிறதுனால காலிஃப்ளவர் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும். கூடவே உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு வந்து குறையட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து ஃபுல்லாக ஆறி வந்துருச்சு. கையில் எடுத்து நம்ம உருண்டை பண்ணும்போது பார்த்தோம்னா தெரியும் இலக்கமாக இருக்கா இல்லை கெட்டியாக இருக்கான்னு. கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இலக்கமாக இருக்கும்போது நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும். அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியாது. அதனால் இது கூட வந்து கொஞ்சம் மாவு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் மைதா மாவு அப்படி இல்லைனா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான்.
ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கடைசியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு சேர்க்க பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பிரெட் க்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட கொஞ்சம் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இலக்கமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். மாவு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து கொஞ்சம் திக்காக வந்து நான் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம உருட்டி நம்ம இதில் போட்டு டிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒட்டணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்து நம்ம பேஸ்ட் போல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு பிளேட் எடுத்துக்கிட்டு இந்த பிளேட்டில் நான் வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு, அப்புறமா நல்லா புரட்டி எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து கையில் உருட்டிக்கலாம். நல்லா உருட்டிட்டு அப்படியே கை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், நல்லா ரவுண்டாக நமக்கு கிடச்சிரும். ரொம்ப மொத்தமாகவும் போடக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பார்த்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம் 2 பக்கமும். இப்போ அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 4 பீஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வந்து இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. ரெடி பண்ணியிருக்கிற இந்த பீஸை வந்து எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணோம்னா நல்லா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக கலர் வரும். நம்ம தீ ஃபுல்லாக வைக்கும்பொழுது மேலே மட்டும் டக்குன்னு கலர் வந்துடும் பிரெட் க்ரம்ஸ் வந்து, ஆனால் உள்ளே வெந்திருக்காது. உள்ளே நம்ம ஏற்கனவே எல்லாமே வேக வச்ச ஐட்டம்ஸ் தான் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வெந்ததுனா தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட் வந்து இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணி மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் நல்லா லைட்டாக புரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான கட்லெட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். சுட சுட ஈவினிங் டைமில் நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இது போல் கட்லெட் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.